ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் இங்கே நலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு ரெசிபி தாங்க. ஸோ இது ஹோம்மேட்குரியது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எங்கள் பாட்டிமா சொல்லி கொடுத்த இந்த மீன் குழம்பு தான் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். இந்த மீன் குழம்புல எப்படி சொல்கிறது, நான் ஆல்ரெடி ஒரு மீன் குழம்பு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இன்னொரு டேஸ்ட்டுக்குரிய மீன் குழம்புங்க. அதில் 4 பேர் சாப்பிட்லான்னா இதில் 12 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோ தூரத்துக்கு இதையும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம மீன் குழம்புக்கு என்னெல்லாம் எடுத்துக்க போகிறோன்னா, தக்காளி, வெங்காயம், தேங்காய் 3த்தையும் எடுத்து நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு சைடு ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்ன அரைச்சேன். அரிசி பொரியும் சீரகம் தாங்க. ஸோ அந்த அரிசி பொரியும் சீரகத்தையும் வறுத்தது 3 ஸ்பூன் போட்டு மிக்சியில் மாற்றி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதுக்குரிய மசாலா என்னெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்றதை வாங்க பார்க்கலாம். இதில் நான் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை எடுத்துக்கிட்டேங்க. அந்த பேஸ்ட்டுக்குள்ளே, அதாவது மீன் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அதை கரைச்சி வச்சு ஊற்றிக்கிட்டு அந்த மீன் குழம்புல நல்லா அதை குழம்ப 2த்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பச்சை மிளகா 1 தேவைக்கு ஏற்ப நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதிகமாக ஸ்பைசஸ் பச்சை மிளகா யூஸ் பண்ணாதீங்க, அல்சர் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. பச்சை மிளகாவில் இருக்கக்கூடிய கெடுதி எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகாவை நான் 1 தான் போட்டிருக்கேன். அதுக்கு 1 தேவையான அளவு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்க வேண்டியது தான் ஒரு டைம். அதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான மீனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீன் தான் இன்றைக்கி கிடைச்சிது. ஷீலா மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்னா மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வீட்டில் அரைச்ச மசாலா தூள். உங்களுக்கு இதுக்குரிய மசாலா எப்படிலாம் அரைச்சேன்னு சொல்கிறது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் ஒரு நாள் ரெசிப்பியாக போடுறேங்க. மசாலாவை நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப எனக்கு தெரியும் எவ்வளோ காரம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே இது உள்ளே கொட்டி நல்லா கை வச்சு பிசையணுங்க. ஏன்னு சொன்னிங்கன்னா, கரண்டி வச்சு கலக்கும் போது அங்கங்கே திப்பையாக நின்றுடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கை வச்சு கிளறும் போது தான் அதோட ருசியும் நல்லா கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதோட காரம், புளிப்பு எல்லாம் இறங்கும்போது நல்லா தக்காளி பழமும் அந்த பச்சை மிளகாவும் ஸ்னாஷ் ஆகும்போது செம்ம டேஸ்ட், ஹை ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு டிப் தான். ஸோ இப்படி நம்ம குழம்பு வைக்கும்போது எல்லா வீட்டுக்கும் அப்படியே நம்ம தெருவே மணக்கிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை எனக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி குழம்பு இன்னொரு தடவை வையின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. 100% நான் கேரண்டி. ஒரு பக்கம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீரகமும் இந்த அரிசி பொரியும் நம்ம நல்லா ஆறின உடனே எடுத்து ஒரு மிக்சியில் மாற்றி நைஸ் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். அந்த பவுடரை அரைச்சோன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் இதை போட்டு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு போயிடுமே தவிர பொருள் கெட்டு போக நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அரைச்சி வைக்கும்போது இது காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் போடும்போது ஒரு ஹை ஃப்ளேவர் கொடுக்குங்க. இதுதான் இந்த மீன் குழம்புக்கான ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா நம்ம மீன் குழம்பு கொதிச்சுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் இது கொதித்த உடனே நல்லா பச்சை வாசனை போயிட்டான்னு ஒரு டைம் நம்ம கரண்டி வச்சு கிளறி நம்ம ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். நல்லா பச்சை வாசனை போனால் மட்டும்தான் நம்ம மீன் போடணும். ஏன்னா நம்ம மீன் ஒரு போட்ட உடனே ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் உடஞ்சி மீன் கூட்டாயிடுமே தவிர குழம்பா இருக்காது. ஸோ நல்லா காரம், உப்பு எல்லாமே இருக்கான்ட்டு 1 டைம் நம்ம ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்க இந்த மீன் குழம்புல நல்லா நம்ம மீனை போடலாம். நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது வெந்து சூப்பராக அந்த மீனில் இருக்க அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த குழம்புல இறங்கும்போது இன்னும் ஹை ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா கொதித்து எண்ணெய் திரியும் போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பக்கம் இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அந்த பாத்திரத்தை வச்சு அந்த கடாயில் நம்ம என்ன செய்யலாம்னா எண்ணெய் ஊற்றிக்கணும். அதாவது மீன் குழம்புக்கு ஹை ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஆயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தாங்க. நீங்கள் எந்த எண்ணெயில் தாளித்து ஊற்றினாலும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது, எல்லாருக்குமே சொல்லக்கூடிய டிப், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். மீன் குழம்பு, கறி குழம்புக்கெலாம் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும், ஆரோக்கியமும் கூட. ஸோ நல்லெண்ணெய் நல்லா ஊற்றினது உடனே அந்த கடாயில் நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்ட உடனே
கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒடிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா தாளிச்சம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வெந்தயம் பிடிக்காது, மீன் குழம்புல போட மாட்டீங்க. மீன் குழம்புல வெந்தயம் போட்டால் தாங்க வாசனை அப்படி சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வெந்தயம் போட்டு கொஞ்சமாக தேவைக்கு அது நல்லா பொரிஞ்ச உடனே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொதித்து ஆஃப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மீன் நல்லா வெந்த உடனே, ஏன்னா மீன் குழம்பு கொதிக்கும் போதே இந்த தாளிச்சத்தை எடுத்து அதில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகக்கூடாது. அதில் வந்து நம்ம மீன் குழம்புல மேலே இது எண்ணெய் திரிஞ்சு நிற்கும் போது தான் பார்க்கும்போதே ஒரு லுக் அட்ராக்ஷனாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடவும் ஒரு தட்டு சாப்பாடுக்கு 2 தட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாளிச்சம் ரெடி ஆகிட்டு, ஸோ இப்போ நம்ம எடுத்து இந்த கடாயில் ஊற்றிடலாம் பக்கத்தில் இருக்க பாத்திரத்தில். ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியுது. நான் மற்றவங்க மாதிரி மற்ற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு ஒரு அட்ராக்ஷனான ஃபீல் கொடுத்து அதை பார்க்குறவங்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம செஞ்சிருந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ லுக்காக இருக்குன்றது. நம்ம சொல்கிறதுலேயே மற்றவங்களுக்கும் பிடிச்சி அதை ட்ரை பண்ணணும். அதுதான் என்னுடைய மைண்ட் செட். ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ரிஷா சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.